சென்னை பல்லாவரத்தில் வாந்தி வயிற்றுப்போக்கால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று ஒருவரை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சந்தித்து நலம் விசாரித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசி வருகிறார். அதனை பார்க்கலாம். 19 பேர் உள்நோயாளிகளாக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். ஒரு 3 பேர் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு ஒருவரும் தனியார் மருத்துவமனைகளில் இருவரும் என்கின்ற வகையில் 3 பேர் வெவ்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். ஆக தற்போது சிகிச்சையில் இருப்பவர்களை பொறுத்தவரை தாம்பரம் அரசு மருத்துவமனையில் 19 பேரும், ராஜீவ்காந்தியில் ஒருவரும், 2 பேர் தனியார் மருத்துவமனைகளிலும் சிகிச்சைக்காக இருக்கிறார்கள். இவர்கள் அனைவருக்குமே ஒரே மாதிரியான பாதிப்பு தான் தென்பட்டிருக்கிறது, குறிப்பாக வயிற்றுப்போக்கு. தாம்பரம் மருத்துவமனையை பொறுத்தவரை வயிற்றுப்போக்குக்காக இவர்கள் தொடர்ச்சியாக அனுமதிக்கப்பட தொடங்கிய உடனே நம்முடைய மாண்புமிகு சிறு குறு தொழில் துறையின் அமைச்சர் அவர்களும், மாவட்ட ஆட்சித்தலைவர், மாநகராட்சி ஆணையர், வணக்கத்துக்குரிய மேயர், தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் போன்ற அனைத்து மக்கள் பிரதிநிதிகளும் விரைந்து வந்து இன்று காலை பார்த்து சென்றிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு இங்கே உள்நோயாளிகளாக அனுமதிக்கப்பட்டிருக்கிற 19 பேரையும் தனித்தனியே சந்தித்து அவர்களுக்கு அளிக்கப்பட்டு வருகிற சிகிச்சைகள் குறித்தும் அவர்களை நலம் விசாரித்து விட்டும் வந்திருக்கிறோம். இதில் திருவீதி வயது 56 மாங்காடு பகுதியைச் சேர்ந்தவர் உறவினர் வீட்டிற்கு வந்து இங்கே தங்கியிருந்திருக்கிறார் காமராஜர் நகரில். அதேபோல் மோகனரங்கம் வயது 42 அவரும் இந்த 2 பேரும் இறந்த நிலையிலேயே பிராட் டெட் என்று சொல்லக்கூடிய வகையில் இறந்த நிலையிலேயே மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். அந்த இருவரும் தற்போது பிரேத பரிசோதனைக்காக பிணவரையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். பிரேத பரிசோதனை விரைந்து நடைபெறவிருக்கிறது. இந்த நிலையில் இவர்களுக்கான பாதிப்பு என்னவாக இருக்கும் என்று ஆராய்வதற்கு நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர், மாண்புமிகு அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர் இவர்கள் எல்லாம் அந்த பகுதிக்கே சென்று ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். குடிநீரில் ஏதாவது பாதிப்பு இருக்குமா என்கின்ற ஒரு சந்தேகம், அதுவும் கூட அந்த மலைமேடு என்கின்ற ஒரு டிஃபென்ஸ் பகுதியில் இருக்கிற ஒரு குடியிருப்பு, அங்கிருந்து தான் இவர்களுக்கு குடிநீர் வருகிறது. எனவே அது ஏதாவது குடிநீரால் பாதிப்பு இருக்குமா என்கின்ற வகையில் தற்போது அந்த குடிநீரின் மாதிரியை கிங் இன்ஸ்டிடியூட்டின் பரிசோதனைக்காக அனுப்பியிருக்கிறார்கள். பொதுவாக குடிநீர் மாதிரி பரிசோதனை முடிவுகள் என்பது வருவதற்கு 2-3 நாட்கள் ஆகும். ஆனாலும் கூட இந்த பிரச்சனையின் தீவிரத்தன்மையை கருத்தில் கொண்டு மிக விரைவில் அந்த பரிசோதனை முடிவுகளை தர வலியுறுத்தவிருக்கிறோம். இந்த நிலையில் நம்முடைய துறையின் சார்பில் அலுவலர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவருடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப அந்த பகுதியை சுற்றி சுற்றி ஒரு 6 இடங்களில் மருத்துவ முகாம்கள் போட்டு மக்களுக்கு அங்கேயே போதுமான மருத்துவ வசதிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் காலையிலிருந்து இங்கே வந்து அவர்களுக்கு தேவையானவர்களை செய்து கொண்டிருக்கிறார். இந்த மருத்துவமனையை பொறுத்தவரை அவர்களுக்கு தேவையான மருத்துவ வசதிகளும் மருந்து வசதிகளும் போதுமான அளவுக்கு கையிருப்பில் இருக்கிறது. இன்னொருவர் ஒரு 88 வயதான வரலட்சுமி என்பவர் ஏற்கனவே பல நாட்களாக படுத்த படுக்கையாக இருப்பவர், அவரும் இறந்திருக்கிறார் என்கின்ற செய்தியும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக வரலட்சுமி என்பவர் 88 வயது நிரம்பி படுத்த படுக்கையாக இருக்கிறவர், அவர் இறந்திருக்கிறார். திருவீதியும் மோகனரங்கமும் இறந்த நிலையிலேயே மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார். இவர்கள் இறப்புக்கான காரணம் பிரேத பரிசோதனையின் முடிவில் நிச்சயம் தெரிய வரும். அதையும் கடந்து குடிநீரின் மாதிரி தற்பொழுது அனுப்பப்பட்டிருக்கிறது. குடிநீரால் ஏதாவது பாதிப்பு இருக்குமா என்பதும் விரைவில் கண்டறியப்படவிருக்கிறது. இப்பொழுது உடனடியாக நம்முடைய மாநகராட்சியின் ஆணையர் குடிநீரை
அங்கே அவர்கள் இனிமேல் அதை பருகுவதற்கு தடை விதித்து மாநகராட்சியின் சார்பில் வாகனங்களின் மூலம் குடிநீர் விநியோகிப்பதற்கான ஏற்பாட்டை செய்திருக்கிறார். இந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப தீவிர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. நம்முடைய எதிர்க்கட்சியின் தலைவர் பொதுவாகவே எந்த விஷயத்தை எடுத்தாலும் பதற்றத்தை ஏற்படுத்துகிற வகையிலேயே செய்திகளை சொல்வதும் தொடர்ந்து பதட்ட சூழலை உருவாக்குவது மாதிரியான செய்திகளை பதிவிடுவதுமே வாடிக்கையாக கொண்டிருக்கிறார். அந்த வகையில் தற்போது கூட இந்த மருத்துவமனையில் 30 பேர் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் 3 பேர் இறந்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தியும் சொல்லியிருக்கிறார். இப்போது இங்கு இருப்பவர்கள் நேரடியாகவே நாங்களும் பார்த்தோம், நீங்களும் பார்த்தீர்கள். 19 பேர் இருக்கிறார்கள் என்பது உண்மை. இந்த இறந்தவர்கள் 2 பேர் இறந்த நிலையில் தான் மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். ஒருவர் படுத்த படுக்கையாக இருக்கிற 88 வயது நிரம்பியவர் ஒருவர் இறந்திருக்கிறார். என்றாலும் இவர்களுடைய இறப்புக்கான காரணம் இன்னும் 2 நாட்களில் பிரேத பரிசோதனைக்கு பிறகும் குடிநீர் மாதிரியின் அந்த ரிசல்ட்டுக்கு பிறகும் நிச்சயம் தெரிய வரும். அதை நாங்கள் பத்திரிகையாளர்களுக்கு பத்திரிகை செய்தி குறிப்பின் வாயிலாக அறிவிப்போம். இல்ல, இங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து போனவங்க இல்ல. இப்ப பெரும்பகுதி இப்ப கேட்டதுல கூட இப்போ கூட ஒருத்தர் வந்திருக்காங்க. நேத்தி காலையில வந்திருக்காங்க, இன்னைக்கு காலையில வந்திருக்காங்க. 2-3 நாளா வந்து இருக்கிறாங்க. ஒரே நேரத்துல எல்லாருமே வரல. நேற்று வந்து போனாங்க. நேற்று ஒரு தடவை வந்துட்டு போனதா சொல்றாரு. வந்து போயிருக்கா சொல்றாங்க. அது எதுவா இருந்தாலுமே அவருடைய உபாதையாகி வந்திருக்காரு. சரி, வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பார்த்துட்டு போயிருக்காரு. அப்ப மருத்துவம் சரியா பார்க்க அமைக்கப்பட்டிருக்குதா இல்ல இன்னைக்கு வந்து உடனே வந்த ஸ்பாட்ல இறந்திருக்காரு? இல்ல இப்ப மருத்துவம் அவரு அதாவது போறவங்க இப்ப 19 பேர் இங்க 14 பேர் இங்க இருந்து புறநோயாளிகளா வந்து சிகிச்சை பெற்று தாங்களாவே வீட்டுக்கு போறாங்க. இதுல கூட ஒரு 2 பேர் தனியார் மருத்துவமனைக்கும் போயிருக்கிறாங்க. எல்லாருமே இங்கதான் இருக்கணும்னு யாரையும் கம்பல் பண்ண முடியாது. இங்க வந்து முதலுதவி பண்ணுவாங்க, சிகிச்சை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் மேல் சிகிச்சைக்கு அவங்க விரும்புற இடத்துக்கு போறதை நம்ம தடுக்க முடியாது. அந்த வகையில் இப்ப இங்க மோகன ரங்கம் வந்து போயிருந்தாருன்னா அதை வந்து போயிருக்கிறதா சொல்றாரு. வந்து போயிருந்தாலும் கூட இப்ப அவருடைய இறப்பு இங்க வரும்போது 2வது இங்க வரும்போது பிராட் டெட்ன்றாங்க. ஆனாலும் கூட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரேத பரிசோதனையில நிச்சயமா அது எதனால இறந்தாருங்கிறது தெரிய வந்துடும். நீங்க சொல்ற தகவல் வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நர்சிங் ஹோம்ல 5 பேர் வந்து அனுமதிச்சிருக்காங்க. அந்த டேட்டாஸ் பக்கத்துல இருக்கக்கூடிய நர்சிங் ஹோம்ல கண்டோன்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல்ல 5 பேர் வந்து அனுமதிச்சிருக்காங்க. 3 பேர் வந்து தீவிர சிகிச்சையில இருக்காங்க, 2 பேர் நார்மல் பெட்ல இருக்காங்க. அந்த தகவல் அவங்க கேட்டீங்களா? இப்ப நான் போகும்போது பாத்துட்டு போறேங்க. இப்ப உள்நோயாளிகளா இருக்கிறவங்க வந்து 19 பேருங்க இங்க இருக்கிறது. 3 பேர் நான் சொன்ன மாதிரி ஒருத்தர் ராஜீவ்காந்தியில் இருக்கிறார், 2 பேர் தனியார் மருத்துவமனையில் இருக்காங்க. பல்லாவரத்தில் 2 பேர் உயிரிழந்தது குறித்து அதற்கான ஆய்வுகள் நடைபெற்று வருவதாக மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை பின்னர் வரும் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம்.